கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரம் நாம் 11வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை தொடங்கினோம். அந்த தொடக்க வசனங்கள் 2ஐயும் பார்க்கும்போது, முதல் வசனம் மணவாட்டி பேசுகிறாள், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, அதை உறுதிப்படுத்துவது போல 2ஆம் வசனத்திலே நேசர் பேசுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று. இதனாலே சாரோனின் ராஜா என்று அழைக்கப்படுவது சபைதானே தவிர இயேசு கிறிஸ்து அல்ல. இதை நாம் நன்றாக உணர வேண்டும். ஏனென்றால் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவே சாரோன் ரோஜா என்று சொல்லி கூறப்பட்டு வருகிறது. பாட்டு கூட இருக்குது, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா என்று பாட்டெல்லாம் இருக்கிறது. அதனால சாரோனின் ரோஜா என்கிறது நம்மைத்தான் குறிக்கிறது தவிர இயேசு கிறிஸ்துவே அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாரோன் ரோஜாவும் லீலி புஷ்பமும் சபையாராகிய நம்மைத்தான் குறிக்கிறது. இதை தொடர்ந்து சூலமீத்து பெண் கூறுவதை 3ஆம் வசனத்தில் இன்றைக்கு பார்க்கின்றோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. மணவாட்டி மணவாளனை பற்றி விவரிப்பதை இங்கு நாம் காண்கிறோம். சூலமி பெண் தன் நேசரை ஒரு கிச்சிலி மரத்துடன் ஒப்பிடுகிறார். கிச்சிலி மரம் என்றால் ஆப்பிள் மரம் என்று சொல்லி நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். அவரது தனித்துவமான வசீகரமும் அவர் முன்னிலையில் அவள் காணும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் எடுத்து காட்டுகிறாள். வேதாகம விளக்கங்களின்படி காட்டு மரங்களில் ஒரு ஆப்பிள் மரம் சிறப்பு வாய்ந்தது போல மற்ற எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் அவர் தனித்து நிற்கிறார் என்பதை அவள் வலியுறுத்துகிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, இந்த ஓமை நேசரின் விதிவிலக்கான குணங்களை வலியுறுத்துகிறது. பண்டைய கிழக்கத்திய கலாச்சாரத்தில் ஆப்பிள் மரங்கள் அவற்றின் அழகு, அவற்றின் பழங்கள் மற்றும் அவற்றின் நிழல் ஆகியவற்றிற்காக வெகுவாய் மதிக்கப்பட்டன. இந்த ஒப்பீடானது நேசர் தனித்துவமானவர், விரும்பத்தக்கவர், ஆறுதலையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குகிறவர் என்பதை குறிக்கிறது. அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். தன் நேசர் மற்ற எல்லா இளைஞர்களை விடவும் தனித்துவமானவர் மற்றும் உயர்ந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு மணவாட்டி இந்த ஒப்புமையை பயன்படுத்தினார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். இந்த வரியானது அவரது முன்னிலையில் அவள் அனுபவிக்கும் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை எடுத்து காட்டுகிறது. நிழல் என்பது பாதுகாப்பு மற்றும் அடைக்கலத்திற்கான இடமாக காணலாம். மேலும் வாஞ்சை என்பது அவளுடைய ஆழ்ந்த மனநிறைவை குறிக்கிறது. அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. வசனத்தின் இந்த பகுதி அவருடனான உறவில், நேசருடனான உறவில் மணவாட்டி காணும் இன்பத்தையும் திருப்தியையும் வலியுறுத்துகிறது. கனி என்பது அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பு, நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதங்களால் திருப்தி ஆகின்றோம், அவருடைய நன்மைகளால் பயன்பெறுகின்றோம். அவரை ஒரு ஆப்பிள் மரமாக கண்டு அவருடைய நிழலிலே நாம் அடைக்கலம் போகுகின்றோம். அவருடைய கனிகள் நம் வாய்க்கு மதுரமாய் இருக்கின்றன. இப்படி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த வசனம் குறிப்பிடும் விஷயங்களின் உண்மை பொருள் என்ன என்று பார்க்கும்போது, இவ்வசனத்தில் சூலமி பெண் தன் நேசர் மீது கொண்ட அன்பையும் மதிப்பையும், அவருடைய தனித்துவமான அழகையும், அவர் முன்னிலையில் அவள் காணும் ஆறுதலையும் பாதுகாப்பையும், அவர்களது உறவில் அவள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் வலியுறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மக்கள் தேவனை பெற்றுக்கொண்ட போஷனையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கூட இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதே வேளையில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அதனால் விளையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும் இது குறிப்பிடுகிறது. அடுத்த வசனம் எருசலேம் குமாரத்திகளிடம் சூலமீத்து பெண் பேசுவது. 4வது வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார்,
என்மேல் பறந்த கொடி, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. விருந்து வீடு என்பது எதன் உருவமாக இருக்கிறது? இது அரண்மனையின் பாதாள அறையோ அல்லது சாலமோனின் விருந்து மண்டபமோ அல்லது திராட்சை தோட்டமோ அல்ல. மாறாக அன்பு கூறப்படும் மகிழ்ச்சியின் ஸ்தலமாக இருக்கிறது. அறுசுவை உணவுகளும் அன்பரின் நேசமும் இங்கு கிடைக்கப்படும். இது மணவாட்டி களிகூர்ந்து அகமகிழ ஏற்ற இடம். ஆவிக்குரிய வகையில் கூறுவதென்றால் இது பழைய ஏற்பாட்டின் மக்களுக்கு ஓய்வு நாள் தோறும் நடைபெறும் வழிபாட்டின் இடம் என்றும், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிறு தோறும் சபை ஆராதனை கூடுமிடம் என்றும் குறிப்பிடப்படலாம். மணவாட்டி மீது பறந்த அவரது கொடியை பற்றி விளக்குக. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கொடி என்பது ஒரு நாட்டின் அல்லது கட்சியின் அல்லது ஒரு மக்கள் இனத்தின் அடையாளமாக உள்ளது. இது அந்த மக்கள் கூட்டத்தின் பெருமையை பறைசாற்றுவதாகவும் அவர்களின் பண்புகளை விளக்கப்படுத்துவதாகவும் உள்ளது. நம்முடைய நாட்டில் இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லா இடங்களிலையும் மூவர்ண கொடி ஏற்றி நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை நினைவு கூறுகின்றோம். அந்த மூவர்ண கொடி என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த கொடியை யார் கண்டுபிடித்தார்கள், அது எப்படி எல்லாம் மாற்றம் பெற்றது என்பதற்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை இங்கே பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டிற்கென்று ஒரு கொடி இருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கொடி இருக்கிறது. ஒரு நாட்டின் அல்லது ஒரு கூட்ட மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கொடிகளும் இருக்கின்றன. இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கென்று தனிப்பட்ட கொடிகளை கொண்டிருந்தன. இதை பற்றி என்னாகமத்தில் உள்ள குறிப்புகளில் ஒன்று கீழே காணப்படுகிறது. என்னாகமம் 2:2 இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவார்கள். ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரத்தை வச்சாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை நடுவுல வச்ச சதுரமாக அந்த சதுரத்தின் 4 பக்கங்களிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரங்கள் இருந்தன. அதை பற்றி விவரங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனா அவர்கள் தங்களுடைய பிதாக்களின் வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே கூடாரங்களை போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தேவனுடைய பெயரால் ஏற்றப்படும் கொடி சங்கீதம் 20:5 காணப்படுகிறது. சங்கீதம் 20:5 நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அடுத்து தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்காக ஏற்றப்படும் கொடி சங்கீதம் 60:4 காணப்படுகிறது. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அது மாதிரி தேவனுடைய சத்துரு எதிரிகள் அவர்களும் கூட கொடியை வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய சத்துருக்கள் தங்கள் அடையாளமாக காட்டும் கொடி சங்கீதம் 74:4 சொல்லப்படுகிறது. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அடுத்து தூரத்தில் உள்ள மக்கள் இனங்களுக்கு காண்பிக்க தேவன் ஏற்றும் கொடி ஏசாயா 5:26 சொல்லப்படுகிறது. அவர் தூரத்தில் உள்ள மக்கள் இனத்தாருக்கு ஒரு கொடியை ஏற்றி, இந்த இடத்துல தமிழிலே ஜாதியாருக்கு என்று சொல்லி வருகிறது. அவர் தூரத்துல ஜாதியாருக்கு என்று சொல்லி வருகிறது. ஆனால் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது டிஸ்டன்ட் நேஷன்ஸ் என்றுதான் வருகிறது. டிஸ்டன்ட் காஸ்ட்னு வரல. அதனால இந்த ஜாதியாருக்கு இந்த வார்த்தையை அழிச்சிட்டு மக்கள் இனத்தாருக்கு என்று நம்ம போட வேண்டும். இந்த இடத்துல நேஷன்ஸ் என்றால் நாடுகள் அல்லது மக்கள் இனங்கள். மக்கள் இனங்கள் என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. அவர் தூரத்தில் உள்ள மக்கள் இனத்தாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாக வருவார்கள். அடுத்து அதே மாதிரி ஏசாயா 11:12 கூட சொல்லப்படுகிறது. மக்கள் இனங்களுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். ஏசாயா 11:10 சொல்லப்படுது, ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர். அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக மக்கள் இனங்கள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அடுத்து சீயோனுக்கு நேராக ஏற்றப்படும் கொடி. சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள், நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் பரப்பண்ணுகிறேன். அடுத்து வெற்றி கொடியேற்று.
எரேமியா 50:20. பாபிலோன் 52. பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மேராதாத் முருங்கொண்டது, அவருடைய சிலைகள் வெற்றியடைந்தது, அவருடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று மக்கள் இனங்களுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இந்த வசனங்களிலே மக்கள் இனங்கள் என்று நான் சொன்ன இடத்தில் எல்லாம் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே ஜாதிகள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போற திருத்தம் நிச்சயமாகவே திருத்தியாக வேண்டும். ஏன்னா நேஷன்ஸுக்கும் கேஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாதிங்கிற வார்த்தையே பைபிள்ல வரக்கூடாது. மணவாட்டி நேசரிடம் வரவும் அவருக்கு கீழ்ப்படியவும் அழைக்கப்பட்ட அழைப்பே இங்கு கொடியாக இருக்கிறது. இது சிலுவையில் அவரை உயர்த்தியதன் மூலம் வெளிப்பட்டது நேசம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் நேசம். நம் மீது அவர் கொண்ட நேசம். அவர் மணவாளன் என்றும் நாம் மணவாட்டி என்றும் அழைக்கப்படுகிறோம். சிலுவையின் மீது அறையப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு ஒரு கொடியை போல நற்செய்தியில் காட்டப்பட்டுள்ளது. யோவான் 3:16-17 சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்து 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இது எபிரேயர் 2:10 சொல்லப்படுது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இவ்வாறு எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்ட பிறகு நமது வெற்றிகரமான தளபதியாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விருந்து சாலையில் அமர வைக்கிறார். உலகத்துல யார் யாரையோ தளபதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளைய தளபதி, மூத்த தளபதி, வெற்றி தளபதின்ட்டு. ஆனா உண்மையான தளபதி யாரு? இயேசு கிறிஸ்து தான். 1 யோவான் 4:8-10 வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு என்ற அவரது பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பதாகையின் கீழ், பேனர் அல்லது கொடியின் கீழ் நம்மை அவர் இந்த விருந்தில் அமர வைக்கிறார். அவரது அன்பு நம்மை தம்மிடமாய் வென்றது. இந்த பதாகை, இந்த கொடி நமது பாதுகாப்பிற்காக நம்மை சுற்றி சர்வ வல்லமையின் சக்திகளை அணிவகுத்து நிற்க செய்கிறது. இது நாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. நாம் உலக பிரகாரமாக இந்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பிலிப்பியர்ல சொல்லப்படுவது நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப்பின் இஸ் இன் ஹெவன், நாட் இன் தி எர்த். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அன்பு என்று அவரது பெயர் பொறிக்கப்பட்ட பதாகையின் கீழ் அவர் நம்மை இந்த விருந்தில் அமர வைக்கிறார். ஆகையால் எபேசியர்ல சொல்லுது, ஆகையால் 2:19-20 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அடுத்து 5ஆம் வசனம், அதே மணவாட்டி பேசுகிறாள் தொடர்ந்து, திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். இந்த வசனத்தில் திராட்சரசம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை வருகின்ற இதே எபிரேய வார்த்தை, அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை பாசி சோப்ட் என்ற வார்த்தை. அது சில இடங்கள் ஆசி சோத் என்னும் சொல்லப்படுகிறது. பாசி சோட் என்ற இந்த வார்த்தை திராட்சை ரசத்தை குறிப்பதல்ல. பல இடங்களில் இந்த மொழிபெயர்ப்பாளர் இதே போன்றுதான் திராட்சை ரசம் என்றே போட்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன வரணும்னா, உலர்ந்த திராட்சை பழத்தினால் செய்த கேக்குகள், உலர்ந்த திராட்சை பழங்களையும் கொண்டு செய்யப்படுகிற கேக்குகள்.
ஒருவேளை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம பிளம் கேக்னு வாங்குறோம் இல்லையா, அந்த பிளம் கேக்ல திராட்சை, இந்த உலர்ந்த திராட்சை நிறைய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேக். இந்த வசனத்தில் எபிரேய மொழியில் உள்ள அந்த பாசி சோட் என்ற வார்த்தை திராட்சை ரசத்தால் என்று தமிழில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது. உண்மையில் இது உலர் திராட்சை சேர்த்து செய்யப்படும் கேக்குகளை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் இது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? சஸ்டைன் மீ வித் கேக்ஸ் ஆஃப் ரெசின்ஸ். ரெசின்ஸ்னாக உலர்ந்த திராட்சை, கேக்ஸ் ஆஃப் ரெசின்ஸ் என்றுதான் சொல்லப்படுகிறது தவிர அங்க வைன் என்று சொல்லப்படவில்லை. திராட்சை ரசம் என்ற வார்த்தை இந்த இடத்துல வருவது தவறு. உண்மையில் இது ஒரு உலர் திராட்சை சேர்த்து செய்யப்படும் கேக்குகளை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் இது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மணவாட்டி தனக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்த கேக்குகளை கொடுத்து தேற்றும்படி கூறுகிறார். எனக்கு கொடுங்க இந்த கேக்குன்னு சொல்லி மணவாட்டியை கேட்கிறார். மேலும் ஆப்பிள் பழங்களை கொண்டு அவளை ஆற்ற வேண்டும் என்று கூட கேட்டுக்கொள்கிறார். அதற்கான காரணத்தையும் கூறுகிறாள். என்ன காரணம்? நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அதனால நேசத்தினால் சோகமடைகிறது. நேசம் வந்தால் மகிழ்ச்சி தானே வரணும். நேசனுக்கு கலவுக்கியலான வார்த்தை என்ன? காதல். காதல் என்று நினைக்கும் போது ஒரு இளைஞனுக்கும் இளம்பெண்ணுக்கும் மனசுக்குள்ள இன்பம் தானே வரும். ஆனா இங்க நேசத்தின் நினைவினால் சோகம் எழுகிறது என்று மணவாட்டி குறிப்பிடுகிறார். அடுத்து 6ஆம் வசனம். அவரது இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. இது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள நெருக்கமான பிணைப்பை குறிக்கிறது. மணவாட்டியை நேசர் தாங்கி பிடிக்கும் ஒரு நெருக்கம் மற்றும் ஆறுதலை தரும் இக்காட்சி விவரிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பு மற்றும் மென்மையான பாச உணர்வை சித்தரிக்கிறது. அன்புக்குரியவரின் அரவணைப்பிற்குள் போற்றப்பட்டு பாதுகாக்கப்படும் உணர்வை இந்த உருவகம் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை இது மேலோட்டமாக பார்க்கையில் உடல் ரீதியான நெருக்கம் மற்றும் உறவின் நெருக்கம் என்ற விஷயங்கள் போல இருக்கிறது. ஆனால் ஆழ்ந்த சிந்திக்கையில் இது தேவனுடைய மக்கள் அவருடைய பலத்த கரத்தினால் மற்றும் ஓங்கிய புயத்தினால் பாதுகாக்கப்படுவதை குறிக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் தாங்கள் விடுதலை பயணத்தை தொடங்கிய போது நடந்ததை பற்றி 136வது சங்கீதத்தை எழுதியவர் இன்னொரு குறிப்பிட்டார். 136 10-12 வசனங்கள். எகிப்துடைய தலச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே மாதிரி இயேசு தம்மை பின்பற்றுவதை பற்றி கூறும்போது சொல்லுகிறார். யோவான் 10:27-28 வசனங்கள்ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று உரைத்தார். அவருடைய கைகளிலே நாம் ஆடுகளாக இருக்கின்றோம். அவருடைய கைகள் நம்மை ஆற்றுகின்றன, தேற்றுகின்றன, நமக்கு வழிகாட்டுகின்றன, நம்மை போஷிக்கின்றன, நம்மை பராமரிக்கின்றன, எல்லாம் செய்கின்றன. அவருடைய கரங்களிலே நாம் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறோம். அடுத்து நேசர் பேசுகிறார். இதுக்கு நேசர் பதில் சொல்வது பேசுகிறார். 7ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். நேசர் ஆணையிட்டது என்ன? இந்த வசனம் நேசம் மற்றும் பிற உறவுகளில் கூட பொறுமையையும் நேரத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக இது அன்பிற்கான நேசத்திற்கான காரியங்களை அவசரப்படுத்தவோ அல்லது கட்டாயப்படுத்தவோ கூடாது. மாறாக இயற்கையாகவும் அதன் சொந்த வேகத்திலும் நேசம் வளர அனுமதிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த வசனம் சுலமீத்திய பெண்ணின் நேசருக்கும் எருசலேமின் மகளுக்கும் இடையிலான இது சூலைமீத்திய பெண் பேசின நேசர், கரெக்ட் தான். இந்த வசனம் சூலைமீத்திய பெண்ணின் நேசருக்கும் எருசலேமின் மகளுக்கும் இடையிலான உரையாடலின் ஒரு முக்கியமான பகுதியாகும். அங்கு அந்த பெண்கள்
அன்பின் இயல்பான முன்னேற்றத்தை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளிமான்கள் மற்றும் வெளியின் மறைகள் என்பவை அழகு, கருணை மற்றும் விஷயங்களின் இயற்கையான ஒழுங்கின் சின்னங்கள் ஆகும். இந்த வசனத்தில் அவை சேர்க்கப்படுவது பருவங்கள் அல்லது இந்த விலங்குகளின் இயக்கங்களைப் போல நமது நேசமானது இயற்கையாகவும் கட்டாயப்படுத்தப்படாமலும் வெளிப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இந்த வசனம் பெரும்பாலும் முன்கூட்டிய பாலியல் நெருக்கம் அல்லது நேச உணர்வுகள் இயற்கையாகவே வெளிப்படுவதற்கு முன்பே கட்டாயப்படுத்தப்படுவதற்கு எதிரான எச்சரிக்கையாக விளக்கப்படுகிறது. இது தனிநபர்கள் தங்களுக்குள்ளும் மற்றவர்களிடமும் அன்பின் வளர்ச்சியின் நேரம் மற்றும் செயல்முறையை மதிக்க ஊக்குவிக்கிறது. இதனுடைய நவீன பொருத்தம் என்ன? உன்னத பாட்டு 2:7 செய்தி, இந்த வசனத்தின் செய்தி என்றும் பொருத்தமாக உள்ளது. என்ன அந்த வசனம் சொல்லுகிறது? ஆக்சுவலா, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் மறிகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று சொல்லு. அப்ப இந்த செய்தி இன்றைக்கும் நமக்கு பொருத்தமானதாக உள்ளது. நமது நேச உறவுகளில் நாம் பொறுமையாகவும் மரியாதையுடனும் இருக்கவும், அன்பு இயற்கையாக வளர அனுமதிக்கவும், உணர்வுகள் அல்லது ஆசைகளை முன்கூட்டியே எழுப்பக்கூடிய செயல்களை தவிர்க்கவும் இது நினைவூட்டுகிறது. பாருங்க, இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்பவே இப்ப அவர்களுக்குள்ளாக காம உணர்வு எழும்பிவிடுகிறது. அது நிச்சயமாக நேச உணர்வாக இருக்க முடியாது, காம உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். என்னன்னாக்க, எதிர்ப்பாளினர் மேல் ஒரு அடங்காத ஒரு ஆசை, அதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, அந்த மனதுக்குள்ள எழுகிற அந்த ஆசையை தனித்துக் கொள்வதற்காக பலவிதமான செயல்கள் இளம்பெண்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்கிறது. எந்த காரியமுமே செய்வதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நாம் தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, பெற்றோர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் நம்முடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநலனை காண்பிக்க வேண்டும், அல்லது நம்முடைய மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனப்பெண்ணை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள், இளைஞர்கள் இளம்பெண்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள். முந்திக் கொண்டு என்ன செய்கிறார்கள், ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கே ஆகாத ஒரு பையனை அல்லது அவங்க குடும்பத்துக்கே ஆகாத ஒரு பெண்ணை பார்த்து நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இது அத்தனை உலகத்திலே சாத்தான் செய்கின்ற வேலை. கவர்ச்சி என்பதை காட்டி, கண்களின் இச்சை அதை காமிச்சு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த வசனம் ரொம்ப அருமையான பாடமாக இருக்கு. மனதாக மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விழிக்க கூடாது. அது வரணும், அதுக்கு ஒரு வேலை வர வேண்டும். படிக்கிற காலம்னாக்க படிக்கிற காலத்துல ஸ்டூடெண்டா தான் இருக்கணும், வேற எந்த காரியத்துக்கும் போகக்கூடாது. நம்ம இந்தியாவிலே கூட அந்த கலாச்சாரம் இருக்கிறது. என்ன சொல்ல, மனித வாழ்க்கையை 4 பருவங்களாக பிரிக்கிறார்கள். பிரம்மச்சரியன், கிரகஸ்தன், அடுத்து வனப்பிரசன், அப்புறம் சன்னியாசி என்று சொல்லுகிறார்கள். பிரம்மச்சாரி என்று சொல்லுகின்ற போது அவன் உண்மையாவே பிரம்மச்சாரியாக இருப்பான். அந்த காலகட்டத்தில், படிக்கின்ற காலகட்டத்திலே வேறு எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டான். அந்த பிரம்மச்சரியம் முடிந்து கிரகஸ்தன் என்று சொன்னா வீட்டு தலைவன், குடும்ப தலைவன் ஆகின்ற போதுதான் அவன் ஒரு பெண்ணை சேருவான். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா 7வது படிக்கிற போதே, 6வது படிக்கிற போதே ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. நினைச்சு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அந்த பிள்ளைகளை நினைச்சு பார்த்தா. 6வது படிக்கிற பிள்ளை லவ் பண்றேன் அப்படிங்குது, 7வது படிக்கிற பையன் நான் லவ் பண்றேன் அப்படிங்கிறான். எப்படி இது லவ்வாக இருக்க முடியும்? நேரம் வருகிற வரை நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களிடத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ மக்களிடத்திலும் சரி, தேவன் தமது கட்டளைகளை வற்புறுத்தி திணிப்பதில்லை. நாம் தேவன் மீது அன்பு கூறுதல் என்பது தானாகவே நம்மில் வளர வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு யூதர்களிடம் அவர் என்ன சொன்னார்? ஏதோ 2 வழிகளை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவைகள் ஜீவ வழியும் மரண வழியும் ஆகும். நீ பிழைக்க வேண்டுமானால் ஜீவ வழியை தேர்ந்து கொள். அவர் கண்டிஷன் பண்ணல, நீ பிழைக்க வேண்டுமானால் ஜீவ வழியை தேர்ந்து கொள் என்று. அது மாதிரி புதிய ஏற்பாடு நம்மிடத்தில் கிறிஸ்து ஒப்புவித்த பிரமாணம் என்னன்னு சொல்லப்படுகிறது? சுயாதீன பிரமாணமாகி பூரண பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாகும் பழைய பிரமாணம், அரைகுறை பிரமாணத்திலே
நம்ம இணைக்கப்படவில்லை. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூரண பிரமாணத்தின்படி நடப்பதை தேவன் நம்முடைய சுயாதீனத்தில் விட்டுவிட்டார். அவர் கட்டாயப்படுத்துறதில்ல, நீ கட்டாயம் ஞானஸ்நானம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல அழைக்கிறார். நீ என்னிடத்தில் வாருங்கள், அவர்கிட்ட சுமை சுமக்கிறே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அது வேறு. ஆனால் யாரை அவர் என்ன செய்வதில்லை? கட்டாயப்படுத்துவதில்லை. யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் சொல்லுகிறார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான் என்று எழுதினார். பிரியமானவர்களே, இத்துடன் இன்றைய பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் இதை தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஜெப விண்ணப்பங்கள் மேலே ஏதாவது